கிட்டத்தட்ட 10 விமானங்களை வந்து இஸ்ரேலுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை ஒரு புதிய விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 விமானங்களை வீழ்த்தியதாக சொன்னாங்க. இப்போது வந்து மேலும் ஒரு விமானம் சொல்லி 3 விமானங்களை வீழ்த்தியதாக சொல்லியிருக்கிறாங்க. அமெரிக்காவினுடைய பென்டகனினுடைய ஒரு ஆலோசகர் டக்ளஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமெரிக்க கர்னல் அவர் வந்து பேட்டி கொடுத்திருக்காரு. என்னன்னு சொன்னா, உடனடியாக இந்த போர் நிறுத்தப்படாவிட்டால் 3ஆம் உலகப் போராக மாறும் அப்படிங்கிறது அவரும் வந்து சொல்லியிருக்கிறார். அந்த ஹெர்முஸ் நீரிணைங்கிற அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பகுதி. அது வந்து ஈரானுக்கு வந்து ஒரு கதவு மாதிரி. அந்த கதவை வந்து ஈரான் பூட்டிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உலக வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% பாதிப்பை சந்திக்கும். ஈரானுடைய அடியை வந்து ஒரு கட்டத்தில் இஸ்ரேலால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அமெரிக்கா வந்து இப்போ களத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி அமெரிக்கா களத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் ஈரான் அடுத்து என்ன செய்வாங்கன்னா அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை தாக்குவாங்க. அது வந்து ஈரான் வந்து இந்தியாவுக்கு மிக சலுகையான பல வழிகளில் இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெயை ஈரான் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம தொடர்ந்து ஈரான்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து பெட்ரோல் விலையே கணிசமாக குறைக்கக்கூடிய அளவிற்கு ஈரான் நமக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், வழக்கமாக பெட்ரோலை விற்கக்கூடிய நாடுகள் வந்து சில கொள்கைகளை வச்சுருப்பாங்க. என்ன கொள்கை அப்படின்னா, நீங்கள் வந்து பெட்ரோலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் டேங்கர்களை கொண்டு வரணும், அந்த டேங்கர்களுக்கான செலவு எல்லாவற்றையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதற்கான காப்பீடு உட்பட எல்லாவற்றையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் உங்களுக்கு பெட்ரோலை உங்களுக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் பைசாவை கொடுத்துடணும், இப்படிங்கிறதா ரூல்ஸ். ஆனால் ஈரான் வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்தியா வந்து 90 நாட்களுக்கு பிறகு பணம் கொடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சலுகையை இந்தியாவுக்கு ஈரான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெயை ஏற்றுவதற்கான அந்த வாகன செலவு, அந்த சரக்கு கப்பலினுடைய செலவு, அதனுடைய காப்பீடு செலவுகள், அதே போல் எரிபொருள் செலவு, அனைத்து செலவுகளும் ஈரானை ஏற்றுக்கொள்ளும். அதற்கு பிறகு 90 நாட்களுக்கு பிறகு அதற்கான பணத்தை இந்தியா கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருந்தாங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அது பயனை கொடுத்தது. வணக்கம். என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, சனிக்கிழமை இரவு ஈரான் நடத்தின ஒரு தாக்குதல் குறித்து பின்னணியை சுருக்கமா சொல்லுங்களேன். இந்த ஈரானினுடைய இந்த நள்ளிரவு தாக்குதல்ல வந்து பார்த்தீங்கன்னா முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு மிகப்பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு ஏற்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 13 பேர் கொல்லப்பட்டிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 200 பேர் படுகாயம் அடைஞ்சிருக்கிறாங்க. ஏற்கனவே வெள்ளிக்கிழமை இரவு ஈரான் நடத்தின தாக்குதலையும் 200க்கும் மேற்பட்டோர் காயமடைஞ்சாங்க. இப்போ மொத்தமாக பார்க்கும்போது சுமாராக 500 பேர் காயமடைஞ்சிருக்கிறாங்க. இஸ்ரேலில் கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்டவர்கள் பலியாகி இருக்கிறாங்க. ஆனாலும் கூட இஸ்ரேல் வந்து இந்த தாக்குதலை, ஈரான் மீதான தாக்குதல் நிறுத்தப் போவதில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஈரானில் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலை, அணு ஆயுத நிலையங்கள், இராணுவ தலைவர்களை குறிவைத்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அதே பாணியிலான தாக்குதல்களை ஈரானும் நடத்திட்டு வராங்க. குறிப்பாக ஹைஃபா அப்படிங்கிற நகரத்தில் இருக்கக்கூடிய இஸ்ரேலினுடைய எண்ணெய் சுத்திகரிப்பு ஆலையை வந்து தாக்கியிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு கூடிய அறிவியல் பல்கலைக்கழகத்தை ஈரான் வந்து தாக்கியிருக்கிறாங்க. அந்த கட்டிடங்கள் மீது குண்டுகள் விழுந்தது அப்படிங்கிற நம்ம பார்க்க முடியுது. இஸ்ரேலை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் வந்து ஈரான் மிசைல்ஸ்களை வந்து எப்போதும் போல வழக்கமாக தடுப்பது போட்டு தடுத்துட்டு தான் இருக்கிறோம். சில மிசைல்ஸ்கள் வந்து பொது வெளிகளில், அதாவது திறந்த வெளிகளில் விழக்கூடிய வகையில் அது வரும்போது நாங்கள் அதை விட்டுருவோம், அது வந்து திறந்த வெளியில் விழுந்துரும். ஆனால் இந்த முறை ஈரான் வந்து மக்கள் நெருக்கம் அதிகமான பகுதிகளில் வந்து தாக்கினதுனால சில வந்து இடைமறிக்க முடியாத சில ஏவுகணைகள் வந்து குடியிருப்பு பகுதிகளில் தாக்கியிருக்கு. பொதுமக்கள் தான் உஷாராக இருக்கணும், நாங்கள் வந்து எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விளக்கத்தை இஸ்ரேல் வந்து தங்களுடைய நாட்டு ஆக்கிரமிப்பு குடிமக்களுக்கு கொடுத்திருப்பதை நம்ம பார்க்க முடியுது. இந்த போர் 3வது உலக போரா மாறும்னு நேற்றுக்கு சொல்லியிருந்தீங்க. இப்போ 2 நாடுகளும் சமாதானம் பண்ணிக்கோங்கன்ட்டு உலக நாடுகள் வலியுறுத்திட்டு இருக்கு. இதுல சமாதானம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இதில் சமாதானம் ஏற்படுவதற்கான வாய்ப்புகளே இல்லை அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இஸ்ரேல் வந்து ஏற்கனவே சொல்லிட்டாங்க, ஈரானில் ரிஜிம் சேஞ்ச் பண்ண போகிறோம், ஈரானில் ஆயத்துல்லா கமேனி தலைமையில் அந்த அரசாங்கத்தை அகற்றி விட்டு அமெரிக்க ஆதரவு ஒரு அடிமை அரசாங்கத்தை நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் அப்படிங்கிறத டிக்ளேர் பண்ணிட்டு தான் இஸ்ரேல் தாக்குதலை தொடங்கியிருக்கிறாங்க. அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுடைய முழு ஒத்துழைப்போடு தான் இந்த தாக்குதல் நடந்துட்டு இருக்கு. இது வந்து நம்ம காசா போரை வந்து கடந்த 600 நாட்களுக்கு மேலாக பார்த்துட்டு வரோம். அதாவது பேச்சுவார்த்தை நடைபெறுகிறது, கத்தாரில் பேச்சுவார்த்தை, எகிப்தில் பேச்சுவார்த்தை, அமெரிக்காவில் பேச்சுவார்த்தை, இப்படியெல்லாம் வந்து சொல்லி 600 நாட்களுக்கு மேலாக சண்டை நிறுத்தம் ஏற்படவே இல்லை. அதே போல தான் இப்போதும் ஏற்பட போகின்றது. உலக நாடுகள்லாம் வந்து பம்மாத்து வேலை தான் செய்ய போகிறாங்க. ஐநா மன்றம் வந்து வழக்கம் போல் வேடிக்கை தான் பார்க்க போகிறாங்க. இந்த சண்டை வந்து நிற்பது மாதிரி தெரியல. ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் கூட ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. என்ன அப்படின்னா, இஸ்ரேல் வந்து இவ்வளோ கடுமையான மோசமான பாதிப்புகளை ஏற்படுத்தி இருந்தாலும் கூட இப்போ தொடர்ந்து தாக்குவதை வந்து இஸ்ரேல் நிறுத்தினாங்கன்னு சொன்னால் நாங்களும் நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லி அவர் வந்து முன் வந்து ஒரு சமாதானத்திற்கான ஒரு முயற்சியை அவரே எடுத்திருக்கிறார். ஏன்னா ஈரானுக்கு வந்து உண்மையை சொல்லப்போனால் வேறு வழி இல்லை.
ஏன்னா வந்து ஈரான் வந்து மிக கடுமையான தாக்குதலுக்கு ஆளாகி இருக்குது. அவங்க அந்த அந்த அதிர்ச்சியிலிருந்து அவர்கள் மீள்வதற்கே அவங்களுக்கு கண்டிப்பாக சில நாட்கள் ஆகும். அதே போல் அந்த கேப்பை வந்து அவங்க பயன்படுத்தி என்ன செய்வாங்கன்னு சொன்னால் தங்களை வலிமைப்படுத்திக்குவாங்க. இஸ்ரேல் அவங்களுடைய ஈரானுடைய கான்ஸ்டியூஷன் வந்து என்னன்னா, இஸ்ரேல் அப்படிங்கிற நாடு வந்து மத்திய கிழக்கில் இருக்கக்கூடாது, அது ஒரு புற்றுநோய் அப்படிங்கிறது தான் ஈரானுடைய கான்ஸ்டியூஷன். எனவே அவங்க வந்து அதில் எவ்வளவு பாதிப்புகள் ஏற்பட்டாலும் அந்த ஒரு முடிவிலிருந்து அந்த ஒரு கொள்கையிலிருந்து ஈரான் மாற போகிறதில்ல. இது வந்து ஒரு தற்காலிக இழப்பு தான் ஈரானுக்கு. எனவே வந்து அவங்களுக்கு ஒரு சின்ன கேப் கிடைச்சா கூட தாங்களே வலுப்படுத்திக்குவாங்க. ஆனால் அதற்கு இஸ்ரேலுக்கு வந்து அது தெரியும். இது சின்ன கேப் விட்டாலும் அவங்க வந்து வலிமை அடைஞ்சிருவாங்க. மீண்டும் கடுமையான அடியை நம்ம கொடுப்பாங்கன்னு சொல்லி இஸ்ரேலுக்கும் அமெரிக்காவுக்கும் தெரியும். எனவே இது வந்து ஒரு பம்மாத்து வேலை தான். அந்த பேச்சுவார்த்தை, நீங்கள் வரணும் போகணும், அதெல்லாம் ஒரு பம்மாத்து வேலைகள் தான். இந்த சண்டை வந்து நிற்க போகிறது இல்லை அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஓகே சார், இப்போ நீங்க சொன்ன மாதிரி ஒரு பக்கம் சண்டை நிறுத்தம் தேவைன்னு சொல்லக்கூடிய பிரிட்டன் போன்ற நாடுகள், இன்னொரு பக்கம் தங்களோட படைகளை மத்திய கிழக்குல குவிச்சிட்டு வரதா செய்திகள் வருது. இதனுடைய பின்னணி என்னவா இருக்கும் சார்? அதுதான், ஒரு பக்கம் வந்து சமாதானமாக போங்கன்னு சொல்லுவாங்க, இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஆயத்தமாயிட்டே இருப்பாங்க. இப்போ அமெரிக்கா வந்து தன்னுடைய அனைத்து போர் விமானங்களும் தயாராக இருக்குமாறு உத்தரவு போட்டிருக்காங்க. அப்போ எதற்காக உத்தரவு போடுறாங்க? சண்டை வந்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் தானே. அமெரிக்கா எதுக்கு உத்தரவு போடுறாங்க? அப்போ வந்து பிரிட்டன் பார்த்தீங்கன்னா அனைத்து தங்களுடைய மத்திய கிழக்கு அனைத்து நிலைகளையும் தயார் நிலையில் வைப்பதுக்கு உத்தரவு போட்டிருக்கிறாங்க. போர் விமானங்கள் தயார் நிலையில் இருக்கும்படி பிரிட்டனும் உத்தரவு போட்டிருக்கிறாங்க. இஸ்ரேலுக்கு ஒரு பாதிப்பு ஏற்பட்டால் உடனே நாங்கள் களத்துக்கு வருவோம்னு சொல்லி பிரான்ஸ் சொல்லியிருக்கிறாங்க. நான் ஏற்கனவே அந்த பழைய வீடியோவில் சொன்ன மாதிரி இஸ்ரேல் என்பது இந்த மேற்கத்திய நாடுகளினுடைய அமெரிக்காவினுடைய ஒரு அடியால் தான். அவங்க மத்திய கிழக்கில் வந்து அந்த இஸ்ரேலுங்கிற நாடு இருக்கும்போது தான் இவர்களுக்கு வந்து பிஸ்னஸ் நலன்கள் வந்து அதில் இருக்குது. அதனால் இஸ்ரேலுக்கு எந்த ஒரு சின்ன பாதிப்பு ஏற்பட்டாலும் அதை வந்து இவங்க அலோவ் பண்ண மாட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னால், இஸ்ரேல் வந்து இஸ்ரேல் வந்து தொடர்ந்து ஈரானை அடிக்கும்போது ஈரான் வந்து ரீட்டைலேட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ இதை வந்து இஸ்ரேலால் தனித்து நின்று சமாளிக்க முடியுமா? நிச்சயமாக சமாளிக்க முடியாது. இப்போ அமெரிக்காவோட உதவி தேவை. அமெரிக்கா டைரெக்டாக இந்த போரில் வரணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாகவே இஸ்ரேல் வந்து அழைப்பு கொடுத்துருக்குறாங்க. நான் ஏற்கனவே சொன்னதுமே அந்த 3ஆம் உலகப் போர் அப்படிங்கிறது வந்து அமெரிக்காவினுடைய பென்டகனினுடைய ஒரு ஆலோசகர் தக்லஸ் அப்படிங்கக்கூடிய ஒரு அமெரிக்க கர்னல் அவர் வந்து பேட்டி கொடுத்துருக்காரு. என்னன்னு சொன்னால், அமெரிக்கா வந்து இந்த போரில் வந்து ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இந்த போரின் போக்கு உடனடியாக இந்த போர் நிறுத்தப்படாவிட்டால் நிச்சயமாக அமெரிக்கா இதில் தலையிட வேண்டிய ஒரு சூழல் வரும். அப்படி வரும்போது இது 3ஆம் உலகப் போராக மாறும் அப்படிங்கிறது அவரும் வந்து சொல்லியிருக்கிறார். சரி சார், இப்போ என்னோட இன்னொரு கேள்வி என்ன அப்படின்னா, ஹெர்முஸ் நீரிணை பகுதியை ஈரான் மூட போறதா செய்திகளை பார்க்க முடியுது. இந்த ஹெர்முஸ் நீரிணை அப்படின்னா என்ன? அதில் மூடுறதுனால என்னெல்லாம் நடக்கும் சார்? ஹெர்முஸ் நீரிணை அப்படிங்கிறது வந்து பாரசீக வளைகுடா. நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தாவே தெரியும். பாரசீக வளைகுடா அப்படிங்கிற அந்த ஒரு கடல் இருக்குது. அந்த கடலுக்கு வந்து ஒரு புறத்தில் வந்து ஈரான், இன்னொரு புறத்தில் வந்து அரபு நாடுகள், சவுதி அரேபியா, ஐக்கிய அரபு அமீரகம், கத்தாரி, குவைத், பஹ்ரைன் மாதிரியான நாடுகள் வந்து இருப்பாங்க. அதற்கு இந்த இரண்டு பிராந்தியங்கள், பாரசீகம், இன்னொரு பக்கம் அரேபியா, இந்த 2 பிராந்தியங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்த கடற்பகுதி தான் வந்து பாரசீக வளைகுடா அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்கிறோம். இந்த பாரசீக வளைகுடா தான் வந்து எண்ணெய் வர்த்தகத்தில் கிட்டத்தட்ட 20% பங்கை வந்து வகிக்கின்றது. குறிப்பாக சவுதி அரேபியா, அதே போல் வந்து ஐக்கிய அரபு அமீரகம் உள்ளிட்ட அந்த அரபு நாடுகள் உற்பத்தி ஆகக்கூடிய கச்சா எண்ணெய் வந்து நம்ம ஆசிய நாடுகளுக்கும் இன்னும் வெளிநாடுகளுக்கும் எங்கிருந்து ஏற்றுமதி ஆகுது அப்படின்னு சொன்னால், இந்த பாரசீக வளைகுடா வழியாகத்தான் ஏற்றுமதி செய்யப்படுகிறது. இந்த பாரசீக வளைகுடாவில் வந்து ஒரு குறுகிய பகுதி தான் இந்த ஹெர்முஸ் நீரிணை அப்படிங்கிற பகுதி. அந்த ஹெர்முஸ் நீரிணைங்கிற அந்த பகுதி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 33 கிலோமீட்டர் அகலம் கொண்ட ஒரு பகுதி. அது வந்து ஈரானுக்கு வந்து ஒரு கதவு மாதிரி. அந்த கதவை வந்து ஈரான் பூட்டிட்டாங்க அப்படின்னு சொன்னால், உலக வர்த்தகத்தில் கச்சா எண்ணெய் வர்த்தகத்தில் 20% பாதிப்பை சந்திக்கும். இது கச்சா எண்ணெய் மட்டும் கிடையாது, நேச்சுரல் கேஸ். இந்த நேச்சுரல் கேஸ் வந்து ஐரோப்பாவுக்கு வந்து இந்த நீரிணை வழியாகத்தான் ஐரோப்பிய நாடுகளுக்கும் போகுது. அப்போ அதை கேட்டை மூடிட்டாங்க அப்படின்னு சொன்னால் உலகமே வந்து ஒரு தலைகீழாக மாறக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். எனவே அந்த இதற்கு முன்பு வந்து சில போர்களின் போது ஈரான் வந்து அந்த வேலையை வந்து குறுகிய காலம் செஞ்சுருக்கிறாங்க. அது வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குது. எனவே ஈரான் வந்து ஒரு கட்டத்தில் வந்து ஈரானுடைய அந்த வான் பரப்பை வந்து நாங்கள் வான் பாதுகாப்பு அமைப்புகள் அனைத்தையும் நாங்கள் அழிக்க போகிறோம், ஈரானுடைய அந்த வான் எல்லையை வந்து நாங்கள் கேப்சர் பண்ண போகிறோம்னு சொல்லி இஸ்ரேலுடைய பிரதமர் சொல்லிட்டு வர்றாரு. ஒருவேளை அது நடந்தது அப்படின்னு சொன்னால் அடுத்ததாக ஈரானுடைய நடவடிக்கை என்னவாக இருக்கும்? இந்த ஹெர்முஸ் நீரிணையாகத்தான் இருக்கும். அதாவது எதிரிகளுடைய விமானத்தை ஈரானால் அடிக்க முடியலை. இப்போ வந்து அடிச்சிட்டு வராங்க. கிட்டத்தட்ட 10 விமானங்களை வந்து இஸ்ரேலுடைய விமானங்களை சுட்டு வீழ்த்தியதாக ஈரான் வந்து சொல்லியிருக்கிறாங்க. அதே போல் அமெரிக்காவுடைய F-35 விமானத்தை ஒரு புதிய விமானம் ஒன்றை சுட்டு வீழ்த்தியதாக சொல்லியிருக்காங்க. ஏற்கனவே 2 விமானங்களை வீழ்த்தியதாக சொன்னாங்க. இப்போது வந்து மேலும் ஒரு விமானம் சொல்லி 3 விமானங்களை வீழ்த்தியதாக சொல்லியிருக்கிறாங்க. பட் வான் பாதுகாப்பு அமைப்பு, ஏர் டிஃபென்ஸுங்கிறது ஈரான்கிட்ட இப்போது வரைக்கும் ஓரளவுக்கு கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. பட் இஸ்ரேல் சொல்கிறது மாதிரி இந்த அமெரிக்கா எல்லா நாடுகளையும் சேர்த்து கொண்டு மிகப்பெரிய அளவில் ஈரான் மீது தாக்குதல் நடத்தி
வான் பாதுகாப்பு அமைப்புகளை அழிச்சிட்டாங்க, வானில் வரக்கூடிய ஆயுதங்களை வந்து இவர்களால் தடுக்க முடியலை அப்படின்னு ஒரு சூழ்நிலை வந்துச்சுன்னா ஈரான் அடுத்து என்ன செய்வாங்க, இந்த ஹெர்மூஸ் நீரிணையை மூடிடுவாங்க. மூடுறது மீன்ஸ் என்னன்னா, அந்த வழியாக எந்த கப்பலும் போக முடியாத அளவுக்கு அவங்க செஞ்சுருவாங்க. எந்த கப்பல் போனாலும் அதை தாக்கி அழிச்சிருவாங்க. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், அந்த வலிமை வந்து ஈரான்கிட்ட இருக்குது. அது வந்து ஈரான் வந்து ஆண்டு கணக்கில் வந்து அவங்க என்ன செய்வாங்க, அந்த வலிமையை வந்து தக்க வச்சுக்குவாங்க. அதனால ஆண்டு கணக்கில் வந்து அந்த வர்த்தகம் பாதிச்சா என்ன ஆகும் அப்படிங்கிறத பொருளாதார அறிஞர்கள்ட்ட கேட்டால் தெரியும். அவ்வளோ மிகப்பெரிய பாதிப்பு, உலகமே தலைகீழாக மாறக்கூடிய ஒரு பாதிப்பு ஏற்படும். அந்த வேலையை வந்து ஈரான் வந்து செய்வாங்க. இன்னொரு பக்கம் சவுதி அரேபியா போன்ற நாடுகளுக்கு இருக்கக்கூடிய ரூட் வந்து இந்த செங்கடல் பகுதி வழியாக கேஸ் பைப்புகள் மூலமாக செங்கடல் வழியாகவும் சவுதி அரேபியா வந்து போக்குவரத்தை தொடங்குவதற்கான திட்டங்கள் இருக்கிறாங்க. சில திட்டங்களும் இருப்பதாக சொல்லப்படுது. அந்த சூழலில் செங்கடல் வழியாக அவர்கள் போக முடியாது. ஏற்கனவே ஏமன் ஹவுதி படைகள் வந்து தொடர்ந்து தாக்குதல் நடத்திட்டு வராங்க. அவங்க வந்து அந்த கிரிப்பை வந்து ஸ்ட்ராங் பண்ணினாங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த வழியாக போக முடியாது. எனவே ஒட்டுமொத்தமாக அரபு பிராந்தியத்தினுடைய வர்த்தகம் முதல்ல வந்து பாதிக்கப்படும். அதே போல் ஈரான் வந்து நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிச்சயமாக ஈரானுடைய அடியை வந்து ஒரு கட்டத்தில் இஸ்ரேலால் தாங்க முடியல அப்படின்னு சொல்லி சொன்னால் உடனே அமெரிக்கா வந்து இப்போ களத்தில் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. நான் ஏற்கனவே சொன்னேன், அமெரிக்கா தயார் நிலையில் இருக்கிறாங்க. அப்படி அமெரிக்கா களத்துக்கு வந்தாங்கன்னு சொன்னால் ஈரான் அடுத்து என்ன செய்வாங்கன்னா, அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க நிலைகளை தாக்குவாங்க. குறிப்பாக ஏமன் ஹவுதி படைகள் மாதிரியான போராளி குழுக்களை வைத்து அவங்க தாக்குவாங்க. ஈராக்கிலையும் வந்து தாக்குதல் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்படி நடக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி சொன்னால், மிகப்பெரிய அரபு பிராந்தியம் அப்படிங்கிறது ஒரு கொந்தளிப்புக்கு மாறும். பல நாடுகளில் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுவதற்கு கூட வாய்ப்புகள் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. ஓகே சார், இப்போ இன்னொரு கேள்வி சார். ஒருவேளை இந்த நீரிணை மூடப்பட்டுச்சு அப்படின்னா இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இந்தியாவில் மட்டும் இல்லை, உலக அளவிலே மிகப்பெரிய அளவில் பெட்ரோல் விலை உயர்வதற்கான வாய்ப்பு இருக்கு. இந்தியாவை பொறுத்தவரைக்கும் நம்ம பார்த்தீங்கன்னா ஒரு 5 நாடுகள்ன்றது நம்ம வந்து கச்சா எண்ணெய் வாங்குறோம். அதில் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கிறது வந்து ரஷ்யா, அதற்கு பிறகு சவுதி அரேபியா, ஈராக் இருக்காங்க 2வது, அதுக்கு பிறகு சவுதி அரேபியா, அதுக்கு பிறகு ஐக்கிய அரபு அமீரகம், கத்தார் போன்ற அரபு நாடுகள் வந்து இருக்கிறாங்க. நம்ம முதல்ல வந்து ஈரான்ன்றதான் அதிகமான எண்ணெய், கிட்டத்தட்ட 12% எண்ணெய் வந்து வாங்கிட்டு இருந்தோம். அது வந்து ஈரான் வந்து இந்தியாவுக்கு மிக சலுகையான பல வழிகளில் இந்தியாவுக்கு வந்து கச்சா எண்ணெயை ஈரான் வந்து கொடுத்துட்டு வந்தாங்க. நம்ம தொடர்ந்து ஈரான்கிட்ட நம்ம வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் நமக்கு வந்து பெட்ரோல் விலையே கணிசமாக குறைக்கக்கூடிய அளவிற்கு ஈரான் நமக்கு வசதிகளை செஞ்சு கொடுத்தாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், வழக்கமாக பெட்ரோலை விற்கக்கூடிய நாடுகள் வந்து சில கொள்கைகளை வச்சுருப்பாங்க. என்ன கொள்கை அப்படின்னா, நீங்கள் வந்து பெட்ரோலை வாங்குறீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நீங்கள் தான் டேங்கர்களை கொண்டு வரணும், அந்த டேங்கர்களுக்கான செலவு எல்லாவற்றையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், அதற்கான காப்பீடு உட்பட எல்லாவற்றையும் நீங்கள் தான் பார்த்துக்கணும், நாங்கள் உங்களுக்கு பெட்ரோலை உங்களுக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் 60 நாட்களுக்குள்ளே நீங்கள் பைசாவை கொடுத்துடணும், இப்படிங்கிறதா ரூல்ஸ். ஆனால் ஈரான் வந்து இந்தியாவுக்கு என்ன மாதிரியான சலுகைகள் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா, இந்தியா வந்து 90 நாட்களுக்கு பிறகு பணம் கொடுத்தால் போதும் அப்படிங்கிற ஒரு சலுகையை இந்தியாவுக்கு ஈரான் கொடுத்துருந்தாங்க. அதே மாதிரி கச்சா எண்ணெயை ஏற்றுவதற்கான அந்த வாகன செலவு, அந்த சரக்கு கப்பலினுடைய செலவு, அதனுடைய காப்பீடு செலவுகள், அதே போல் எரிபொருள் செலவு, அனைத்து செலவுகளும் ஈரானே ஏற்றுக்கொண்டும் அதற்கு பிறகு 90 நாட்களுக்கு பிறகு அதற்கான பணத்தை இந்தியா கொடுத்தால் போதும் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டத்தை கொடுத்துருந்தாங்க. இந்தியாவுக்கு மிகப்பெரிய அளவில் அது பயனை கொடுத்தது. ஆனால் அமெரிக்கா வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், ஈரானை தனிமைப்படுத்துவதற்காக ஈரானிடமிருந்து யாரும் எண்ணெய் வாங்கக்கூடாது, எண்ணெய் வாங்கினா மிக கடுமையான தாக்குதலை தொடுப்போம், மிக கடுமையான பொருளாதார தடைகளை விதிப்போம்னு சொல்லி மிரட்டின உடனே பல நாடுகள் வந்து என்ன செய்கிறாங்கன்னா, அதை வந்து பின்வாங்கி ஈரான்கிட்ட எண்ணெய் வாங்குவதை அப்படியே வந்து படிப்படியாக குறைச்சிட்டாங்க. அதில் இந்தியாவும் ஒரு நாடு. 12% எண்ணெய் வாங்கின இந்தியா வந்து இன்று வந்து அதை மிகப்பெரிய அளவில் குறைச்சிருக்கிறாங்க. அதாவது சாதாரண ஒரு இந்தியாவில் வாழக்கூடிய ஒரு சாதாரண ஒரு ஏழை எளிய மக்களுடைய வாழ்வாதாரத்தில் எப்படி அமெரிக்காவின் ஆதிக்கம் இருக்கின்றது அப்படிங்கிறதுக்கு இது உதாரணம். ஏன்னா நம்ம மிக குறைவான விலை கச்சா எண்ணெயை வாங்கி நம்ம வந்து அதை பெட்ரோலாக உற்பத்தி செய்யும் போது பெட்ரோல் விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. அதை தொடர்ந்து பல அத்தியாவசிய பொருட்களுடைய விலை குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால், இப்போ அமெரிக்கா அவங்க விதித்த அந்த விதிகளின்படி நாம் வந்து உலகம் செயல்படணும். நம்ம அப்போ வந்து இவங்க சொல்லக்கூடிய நாடுகளில் பெட்ரோல் வாங்கணும்னு சொல்லும்போது பெட்ரோல் விலை இங்கே இந்தியாவில் கொள்ளையடிப்பது அப்படிங்கிறது ஒரு பக்கம், வரிகளை போட்டு கொள்ளையடிக்கிறது அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும், நம்ம வாங்கும்போதே வந்து ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இந்த சர்வாதிகார நாடுகளுடைய ஆதிக்கத்துக்கு உட்பட்டு தான் நம்ம அந்த பொருளவே வாங்க வேண்டியது இருக்குது. யார்கிட்ட என்ன பொருளை வாங்கணும் அப்படிங்கிறத நிர்ணயிக்கிறதே அமெரிக்காவாக இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே வந்து ஹெர்மோஸ் நீரிணை மூடப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால், நம்ம வந்து ஈரான்கிட்ட இப்போ எண்ணெய் வாங்கலை, பட் மற்ற அரபு நாடுகள்கிட்ட வாங்கிட்டு இருக்கோம். அந்த எண்ணெய் கப்பல்கள் இந்த ஹெர்மோஸ் நீரிணை வழியாக தான் வந்துட்டு இருக்கு. எனவே அது இந்தியா மாதிரி ஆசிய நாடுகளையும் மிக கடுமையான அளவு பாதிக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரிங்க சார், இப்போ நிறைவாம்சமா இன்னொரு கேள்வி. அதாவது இந்த போர் தொடர்ந்து நடந்துச்சு அப்படின்னா அடுத்து என்னதான் நடக்கும்னு நினைக்கிறீங்க? அதான் நான் ஏற்கனவே இந்த கேள்விக்கும் நான் பதிலை சேர்த்தே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு தான் நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம அந்த பழைய வீடியோவில் நான் சொன்னது மாதிரி மிக மோசமான ஒரு நிலை தான் உலகம் எதிர்கொள்ள போகின்றது. வெறி நாய் பிடித்தது போன்று அலைந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த இஸ்ரேலை உலக நாடுகள் வந்து தடுத்து நிறுத்தலை அப்படின்னு சொல்லி சொன்னால்
மிக மோசமான விளைவுகளை இது உலக மக்கள் அனைவரும் சந்திப்பாங்க. கொரோனா லாக்டவுன் எப்படி நம்மளை பாதிச்சதோ அதே போல் ஒரு பாதிப்பை இது ஏற்படுத்தும். ஏன்னா இது முழு அளவிலான உலகப் போராக மாறுவதற்கான நிறைய வாய்ப்புகள் இருக்குது. இப்போ வந்து ரஷ்யா, சைனா மாதிரியான நாடுகள்லாம் வந்து தூரமாக நின்று இதை வேடிக்கை பார்த்தாலும் கூட நிச்சயமாக இந்த போர் சூழல் அவர்களையும் வந்து உள்ளே இழுத்துட்டு வந்துடும் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. எனவே வந்து மிக மோசமான ஒரு காலகட்டத்தை நோக்கி தான் நம்ம போயிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிற ஒரு சந்தேகம் வந்து ஏற்படுது. அதில் குறிப்பாக இந்தியாவின் நிலைப்பாட்டை நாம் வந்து பேசியே ஆகணும். அதாவது ஈரான் வந்து அவ்வளோ தூரம் இந்தியாவுக்கு ஒரு சாதகமான ஒரு நாடாக இருப்பதை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அப்படி இருக்கும்போது இந்த இஸ்ரேல் காசா பிரச்சனை வரும்போது தொடர்ந்து இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாடுகளை இந்த மோடி அரசாங்கம் எடுத்துட்டு வராங்க அப்படிங்கிறது நம்ம கவனிக்கணும். இன்றைக்கு வந்து அரபு நாடுகள் தான் நம்ம எண்ணெய் வாங்குறோம். ஈரான் மாதிரி நாடுகள் இந்தியாவுக்கு அவ்வளோ தூரம் சகாயம் செய்கிறாங்க. எவ்வளவோ பல லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான இந்திய தொழிலாளர்கள் இன்றைக்கு வளைகுடா நாடுகளில் வேலை செய்கிறாங்க. ஆனால் கிட்டத்தட்ட 1 கோடி பேர் மட்டுமே இருக்கக்கூடிய இஸ்ரேலை ஆதரிக்க வேண்டிய அவசியம் மோடி அரசாங்கத்துக்கு ஏன் வந்தது? எந்த மக்கள் இஸ்ரேலை ஆதரிச்சுன்னு மோடி அரசாங்கத்தை கேட்டுக்கொண்டாங்க அப்படிங்கிறது தான் முக்கிய கேள்வியாக இருக்குது. 2 விஷயங்களில் வந்து மோடி அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலையை எடுத்திருக்கிறாங்க. ஐநா மட்டத்தில் வாக்கெடுப்பு போடும்போதும் அதே போல் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டின் போது ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்படும் போதும் இஸ்ரேலுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை இந்தியா வந்து எடுத்திருப்பது அப்படிங்கிறது இந்திய மக்களினுடைய உணர்வுகளுக்கும் இந்திய மக்களுடைய பொருளாதார நலன்களுக்கும் எதிராக இருக்குது அப்படிங்கிறது நாம் வந்து தெரிஞ்சுக்கணும். ஓகே சார், ரொம்ப நன்றி. இவ்வளவு நேரமா பொறுமையா என்னோட எல்லா கேள்விகளுக்கும் விரிவா அலசி ஆராய்ச்சி பதில் சொன்னீங்க. Q7 நேயர்கள் சார்பாகவும் என்னுடைய சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகள். வணக்கம் சார். நண்பர்களே, மறுபடியும் வேற ஒரு தொகுப்புல உங்களை சந்திக்க வரை அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது RJ பரணி. வணக்கம் நேயர்களே.